சரி, கைது செஞ்சவங்களை சந்திக்க கூடாது அப்படின்னு என்ன அவங்க அவங்க என்ன குற்றம் பண்ணாங்க எனக்கு சொல்லுங்க. என்ன அவங்க பண்ண கிரைம் குற்றம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அவங்க செஞ்ச குற்றம் என்ன? எதுக்கு தொடர்ச்சியா கைது பண்ணி தொடர் மறியல் போராட்டத்தை ஊக்குவிச்சது யார்? இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில 181வது விதியில கொடுத்த நாங்க வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க. இது குற்றம்னு எப்படி ஆகும்? அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யாரு? இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தானே குற்ற செயலுக்கு காரணம். அவர் மேல என்ன நடவடிக்கை இருக்கு? சாலை மறியல் அந்த வளாகத்துக்குள்ள பண்ணது எப்படி சாலை மறியல் ஆகும்? சரி சரி, அவங்க வைக்கிற நீங்களே கேட்டீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. சாலை மறியல் கிடையாது. அதை பேஸ் பண்ணி நடத்திக்கலாம். அதில் நோபடி நாங்களே பந்தோபஸ்து. சரி, அந்த கோரிக்கை திடீர்னு வர்றாங்க, சாலை மறியல் பண்றாங்க, மெயினான ரோடு டிபி காலேஜ் அது we have to take action. ஒரு வழி இல்லை, எடுத்து வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். anyway they are released. 10 நாள் அது தொடர்ந்து நடக்குது இல்லையா? ஜூலை 8ல இருந்து நடக்குது இந்த போராட்டம். இல்ல கன்சர்னா நீங்க கன்சர்ன் என்ன பண்ணும்? முதல்ல ஆசிரியர்கள், அவங்க யாரும் படித்தவர்கள், பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு ஆசிரியர் பெருமக்கள், அவங்கள வந்து டக்குன்னு என்ன பண்ணுவோம்? நீங்க இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது வந்து இது பண்ணி அதை சரி பண்ணிருக்கணும்ல. சரி, நீங்க தான் சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கேன்னு என்ன சொல்லப்பட்டது? முதல்ல நீ ஃபர்ஸ்ட் சிவானந்த சாலையில் 2 நாளாக அவங்களை கூப்பிட்டு போய் நம்ம பேசுவோம். ஸோ what as a police we have taken action facilitating for the peace talk. we are தொடர்ந்து வராங்க. ஸோ அவங்க கோரிக்கை நிறைவேறலங்கிறாங்க. அது நம்ம கோரிக்கை சொல்லுவோம். அவங்க நம்ம போய் இது மெரிட் ஆஃப் இதுக்கு போகிறது. பட் யூ ஆர் செக்யூர்ட் அண்ட் சிறையில் அடைச்சு வச்சிருக்கீங்க. அவங்களே நான் சந்திச்சு அவங்க சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல என்ன மட்டும் தனியாக அனுப்பிச்சு இதையே வந்து 5 மணிக்கு மேல ஆஃப்டர் தி ரிலீஸ் வை கான்ட் டு ஹேவ் ஹோல்ட் அ டிஸ்கஸ் அவங்கள வச்சு பண்ணிக்கலாமே தாராளமா.